தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் காவாங்கரை பிரதான சாலை சந்திப்பில் செயல்பட்டு வரும் மீன் விற்பனை அங்காடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜனனி, திருவள்ளூர் மாவட்டம் இந்த காவாங்கரை பகுதி மாதவரம் சட்டமன்ற தொகுதியுடன் இருக்கிறது. இந்த பகுதியில செயல்படக்கூடிய JMH என்ற மீன் அங்காடி. இந்த மீன் அங்காடி என்பது வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினருடைய மீன் அங்காடி என கூறப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதி மீன் அங்காடிக்கு வரக்கூடிய இறைச்சி வரக்கூடிய பொதுமக்கள் ஏராளமானோர் அந்த மீன் அங்காடி வளாகத்துக்குள்ள வாகன நிறுத்தும் இடம் இல்லாததால் ஒரு பிரதான சாலையிலே வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்வதால் விபத்து ஏற்படும் நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை புழல் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பிரதான முக்கிய சாலை, புழலிலிருந்து செங்குன்றம், மீஞ்சூர், கார்னோடை செல்லக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த காவாங்கரை சந்திப்புல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், இருசக்கர வாகனம் இருந்தாலும் சரி, அது ஆட்டோ மற்றும் லோடு வண்டிகள் இருந்தாலும் சரி, இந்த சாலையோரம் நிறுத்தி விட்டு உள்ளே சென்று மீன் ஏற்றுவதும் இறக்குவதும் உள்ளே சென்று பொதுமக்கள் வாங்க செல்கிறார்கள். அப்போது இந்த சாலை ஓரமாக வண்டி நிறுத்திவிட்டு செல்வதால் அந்த சர்வீஸ் சாலையை கூட பயன்படுத்த முடியாது என்பது பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு அவசரத்துக்கு வரக்கூடிய ஆம்புலன்ஸ் கூட உள்ளே செல்ல முடியாத நிலை என்பதும் ஏற்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து இது குறித்து புகார் அளித்தாலும் சரி காவல்துறையினரும் கண்டு கொள்ளவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இது பகுதியில் இருக்கக்கூடிய புழல் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த புழல் காவல் நிலையத்திலிருந்து போலீசார் யாரும் அந்த சாலையோரில் இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் நிறுத்தக்கூடாது என்று ஒரு ஒலிபெருக்க மூலம் எச்சரிக்கையும் விடப்படவில்லை. தொடர்ந்து இது போல அநாகரிகமாக பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் நிறுத்திவிட்டு போவதால் அந்த பகுதியில் சாலையில செல்லக்கூடிய வாகனங்களிடையே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்துடன் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் வைத்து காவல்துறையினர் இந்த மீன் அங்காடிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் உள்ளே மீன் அங்காடியை செயல்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஊராட்சி நிர்வாகம் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் ஊராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இனியாவது வாகனங்கள் சாலையோரம் நிற்காம அளவிற்கு உள்பகுதியில் நின்று விபத்து ஏற்படாமல் அளவிற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய சமூகங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கிறது. ஜனனி, பார்த்திபன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.